முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, நாளை உன்னை விட்டு விலகிய ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நீ இழந்த அனைத்தையுமே உன்னிடத்தில் மீண்டும் ஒப்படைக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அத்தனையும் உன்னிடம் வந்தடையக்கூடிய நேரமும் காலமும் சரியாக வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை நீ மறக்கவில்லை. எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகின்றது. முருகன் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நற்செய்திகள் இன்று விதைகளாக விருட்சமாக வளரப்போகின்றது. அதற்கான நேரம் வந்துவிட்டது. கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் இருக்க போகின்றது. என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு. குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இருக்க இந்த அப்பா ஆசீர்வாதத்தால் வாழையைப் போல குழைத்தள்ளி தழையாய் தோங்கும். நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அதைவிட அதிகமாய் உன்னை வந்து சேரும். உன்னை விட்டு யார் விலகிவிட்டார் என்று நினைத்து நித்தமும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தாயோ அந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய்? அவர்கள் சிலர் உன் அன்பை சிறிதும் புரிந்து கொள்ளாத உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் அனைவரும் உன்னை விட்டு பிரிந்தவர்கள். நீ வேண்டாம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்கள். உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கின்றது. ஆதங்கத்திலும் வலியிலும் நீ இருக்கின்றாய். எனக்கென்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு அனைவரிடத்திலும் நான் பேசிக்கொள்கின்றேன் என்று வேதனையில் இருக்கின்றாய். தங்கமே, நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உன் நிம்மதியை மீண்டும் மீண்டும் இழப்பாய். அந்த ஞாபகத்தை வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீ சிறிய அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் நீ ஒரு நிமிடம் கூட தங்காதே. அது உனக்கு அவமானத்தை மட்டுமே தரும். அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி யோசிக்காதே. உன் கோபம் நியாயமானதுதான், ஆனால் அது வேண்டாம் தங்கமே. அது உன்னையும் உன் நிம்மதி, சிரிப்பு, சந்தோஷம் என அனைத்தையும் தொலைத்துவிடும். உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உனக்கு உண்மையான உறவு யார் என்று எனக்கு தெரியும். அவர்கள் ஒருவரை நீ இழந்து விட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். அவர்களை மட்டும் உன்னிடத்தில் மீண்டும் ஒப்படைப்பது என்னுடைய பொறுப்பு. அவர்கள் மட்டும் உன் வாழ்க்கை முழுவதும் இருப்பார்கள். இன்னும் பலர் உண்மையான உறவுகள் மட்டுமே உன்னை சுற்றி இருப்பார்கள். பிரிந்தவர்கள் அனைவரும் உனக்கு உண்மை இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நீதான் வாழ வேண்டும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.